Taste the Daily. ஓர் அழகான தலைப்பு, வனச்சிறை மனச்சிறை. அசோகவனத்தில் சிறையிருந்தாள் சீதை, எனவே அது வனச்சிறை. அந்த சீதையை தன்னுடைய மனத்தில் சிறை வைத்தான் ராவணன், எனவே அது மனச்சிறை. ஆனால் இது மாத்திரம் அல்ல அந்த தலைப்பிலே இருக்கக்கூடிய தகவல்கள். சீதையினிடத்திலேயே தொடங்குவோம். அசோகவனத்தில் அவள் சிறை இருக்கிறாள். 10 தலையன் அவளை கொண்டு போய் அசோகவனத்தில் வைக்கிறான். சுற்றிலும் அரக்கிமார்கள். அந்த அரக்கிமார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை கவிச்சக்கரவர்த்தி வர்ணிக்கிறார். முகம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு அரக்கிக்கு தலை இருக்கிறது. முதுகு இருக்க வேண்டிய இடத்தில் ஒருத்திக்கு வாய் இருக்கிறது. கண் இருக்க வேண்டிய இடத்தில் காது இருக்கிறது. சொல்வதற்கு சுலபமாக தெரியலாமே தவிர கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தால் எவ்வளவு அருவருப்பாக இருக்கும் அல்லது அச்சுறுத்துவதாக இருக்கும் என்று நமக்கு புரியும். அப்படிப்பட்ட அரக்கிமார்கள் புடைசூழ நடுவிலே அமர்ந்திருக்கிறாள். அவள் அமர்ந்திருப்பதை அனுமன் பார்க்கிறான். இன்னமும் போய் அவளிடத்தில் தன்னை அனுமன் அறிமுகப்படுத்தி கொள்ளவில்லை. மரங்களுக்கு நடுவிலே ஒரு சிறிய வானரமாக தன்னை ஒளித்து கொண்டு, யார் கண்ணிலேயும் தான் பட்டுவிடக்கூடாது, அப்படி யாராவது பார்த்துவிட்டால் தன்னை அங்கே இருந்து விரட்டி விடுவார்கள் என்பதற்காக தன்னையே அந்த மரப்பொதும்பரில் ஒளித்து கொண்டு அனுமன் பார்க்கிறான். மரத்தடியில் அவள் அமர்ந்திருக்கிறாள். சுற்றிலும் அரக்கிமார்கள். அவளை பார்த்துவிட்டு அனுமன் நினைக்கிற ஒரு நினைப்பு இருக்கிறதே, எப்பேற்பட்ட வனச்சிறையில் அவள் இருந்தாள் என்பதை நமக்கு காட்டுகிற நினைப்பு. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறான். இவளை இப்படிப்பட்ட கோலத்தில் பார்ப்பதற்கு நான் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். சீதையை அந்த மனச்சிறையில் தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டு வனச்சிறையில் அமர்ந்திருக்கிற அந்த சீதையை நான் காண்பதற்கு எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் தெரியுமா? இப்படி ஒரு தவக்கோலத்தில் இருக்கிறாளே, தவக்கோலத்தில் இருப்பவளை பார்ப்பதற்கு நான் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு அழகான காட்சி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். சிறிது நேரம் முன்னால் இங்கே அந்த சிறுமிகளெல்லாம் மிக அற்புதமாக நாட்டியமாடினார்கள். அப்படி நாட்டியமாடியதை பார்த்துவிட்டு நாம் எல்லாம் என்ன சொல்லுவோம்? எவ்வளவு அற்புதமான நாட்டியம், இந்த நாட்டியத்தை பார்ப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதோடு நிறுத்தினால் பரவாயில்லை. இந்த நாட்டியத்தை பார்ப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இங்கே வராமல் போய்விட்டாளே என்னுடைய சகோதரி, அவளுக்கு பார்ப்பதற்கு கொடுத்து வைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டால் அந்த நாட்டியம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம். சீதையை பார்க்கிற அனுமன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்த சீதையை பார்ப்பதற்கு என்னுடைய கண்கள் எவ்வளவு பேறு பெற்றிருக்க வேண்டும், என்னுடைய கண்கள் எவ்வளவு தவம் செய்திருந்தால் இந்த சீதையை பார்க்க முடியும் என்று நினைத்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக இன்னொன்றை நினைக்கிறான். இந்த தவக்கோலத்தை பார்ப்பதற்கு ராமனுக்கு கொடுத்து வைக்கவில்லையே, அவனுக்கு அப்படிப்பட்ட கண்கள் இல்லையே. பல ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. எப்படி காவிரியும் கொள்ளிடமும் இடையிலே ஸ்ரீரங்கம் என்கிற ஊரை உருவாக்குகின்றனவோ, அதே போல மைசூருக்கு பக்கத்திலே ஸ்ரீரங்கப்பட்டணம் என்று ஒரு ஊர் உண்டு. அந்த ஸ்ரீரங்கப்பட்டணம்தான் திப்பு சுல்தானுடைய சமாதி இருக்கிற இடம். அந்த ஊருக்கு போகிறார்கள் கல்கியும் எஸ் வாசனும். நமக்கெல்லாம் தெரியும், கல்கி தொடக்க காலத்தில் ஆனந்த விகடனில் பணி செய்து கொண்டிருந்தவர். ஆனந்த விகடன் அதிபராக இருந்தவர் எஸ் வாசன். 2 பேரும் மிகப்பெரிய நண்பர்கள்.
2 பேருமாக சேர்ந்து பல ஊர்களுக்கு பயணம் போவார்கள். அப்படி அவர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கும் போகிறார்கள். ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் திப்பு சுல்தானுடைய சமாதிக்கு போகிறார்கள். பளபள என்று பளிங்கு இழைத்ததாக அந்த சமாதி. அதை பார்க்கிறார்கள். மிகவும் அற்புதமாக இருக்கிறது அந்த இடம். அமைதியாக இருக்கிறது. உள்ளத்தை கொள்ளை கொள்கிறது. அதை பார்த்துவிட்டு வாசன் கல்கியிடம் போய் அன்றைக்கு கட்டிய அதே ஆடையில் சூரியனுக்கு முன்னாலே இருக்கிற நிலவு எப்படி மங்கி இருக்குமோ அப்படி மங்கலாகவா இருக்க போகிறாள்? அவள் பளிச்சென்று இருக்க மாட்டாளா? ஆனால் என்ன நினைக்கிறான் பாருங்கள் அனுமன். நான் பார்க்க கொடுத்து வைத்தது அந்த ராமனுக்கு கொடுத்து வைக்கவில்லையே. காண நோற்றிலன் கமலக் கண்களால். மான நோற்ற இந்த மனைப்பிறவியின் அற்புதமான தவத்தை காண நோற்றிலன். எனக்கு கிடைத்த இந்த பாக்கியம் ராமனுக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று வருத்தப்படுகிறான். என்றால் எப்படிப்பட்ட வனச்சிறையில் சீதை இருந்திருப்பாள்? அவள் இருந்த அந்த கோலம் ராமனையே நினைத்து கொண்டு ஒளி மங்கிய ஒரு ஓவியம் போல, ஒரு அழகான ஓவியம், ரவிவர்மாவின் ஓவியம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஓவியம் அழகானது தான். ஆனால் அந்த ஓவியத்தில் கொண்டு வந்து யாராவது மணலை கொட்டிவிட்டால் அந்த ஓவியம் எப்படி இருக்கும்? வாடிப்போன ஓவியமாக, ஒளி மங்கிப்போன ஓவியமாக இருக்குமே. அப்படி ஒளி மங்கிப்போனவளாக, ஆனால் அதே நேரத்தில் அவளுடைய அழகு அமைதியாக பரிமளிக்கும்படியாக அவள் வனச்சிறையில் இருக்கிறாள். சீதை வனச்சிறையில் இருக்கிறாள் என்பது மாத்திரமல்ல, சீதை தனக்குத்தானே ஒரு மனச்சிறையை இட்டுக்கொண்டும் இருக்கிறாள் என்பதுதான் அந்த சொற்றொடருக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமம். அசோகவனத்தில் சிறையிருந்தாள் என்பதனால் அது வனச்சிறை. ஆனால் சீதை எப்படி இருந்தாள்? தன்னுடைய உள்ளத்தையே கட்டுப்படுத்தி கொண்டு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவள்! ஜனக மன்னனுடைய செல்வ மகளாக இருந்தவள், தசரத சக்கரவர்த்தியின் மருமகளாக இருந்தவள். அவள் இதுவரைக்கும் காட்டை பார்த்ததே இல்லை. காட்டுக்கு வந்து 13 ஆண்டு வாழ்ந்தவள். காட்டுக்கு நான் வருவேன் என்று கூட வந்தவள். ஆனால் அப்படிப்பட்டவள் எந்த விதத்திலேயும் தன்னுடைய உள்ளத்தை வெளிக்காட்ட முடியாத ஒரு நிலையில் அரக்கிகளுக்கு நடுவிலே அமர்ந்திருக்கிறாள் என்றால் எப்படி தன்னுடைய உள்ளத்தையே அவள் கட்டுப்படுத்தி கொண்டு இருந்திருப்பாள்? சீதையை பொறுத்தவரையில் அவள் வனச்சிறையில் இருந்தாள் என்பது மாத்திரமல்ல, தனக்குத்தானே ஒரு மனச்சிறையை இட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தாள். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதற்கெல்லாம் எது காரணமாயிற்று? கொஞ்சம் அப்படியே அந்த காப்பியத்தின் முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளுக்கு போக வேண்டும். ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போனான். ராவணன் சீதையை கொண்டு போய் அசோகவனத்தில் வைத்தான். ராவணன் சீதையை அச்சுறுத்தினான். ராவணன் அரக்கிமார்களை விட்டு சீதையை அச்சுறுத்தச் செய்தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ராவணன் தன்னுடைய உள்ளத்தில் எந்த சீதையை சிறை வைத்திருந்தான்? ராமாயணத்திலேயே, ராமகாதையிலேயே, குறிப்பாக கவிச்சக்கரவர்த்தி கம்பருடைய காப்பியத்திலேயே மிகவும் நுணுக்கமாக நுட்பமாக இருக்கிற இடம் இது. சாதாரணமாக ராமாயண கதையை சொல்லும்போது எல்லோரும் சொல்லிவிடுவோம், ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போனான். சீதையை தூக்கி கொண்டு போனான் என்பது இருக்கட்டும். வால்மீகி ராமாயணத்தின்படி அவளை பற்றி தூக்கி கொண்டு போனான். கம்பராமாயணத்தின்படி அவளை மண்ணோடு சேர்த்து தூக்கி கொண்டு போனான். இன்னும் கொஞ்சம் வடநாட்டுக்கு போனால் துளசியினுடைய ராமச்சரித மானசத்தின்படி தூக்கி கொண்டு போனது ஒரிஜினல் சீதையே இல்லை, மாயா சீதையைத்தான் தூக்கி கொண்டு போனான். இப்படி கதை மாறிப்போகும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிடுவோம்.
கவிச்சக்கரவர்த்தியின் காப்பியத்தில் எந்த சீதையை அவன் தன்னுடைய உள்ளத்தில் சிறை வைத்தான்? அவனுடைய உள்ளத்தில் சீதை இருந்தாள் என்பதை மண்டோதரி ஊர்ஜிதப்படுத்துகிறாள். ராவணன் இறந்து போகிறான். அப்படி இறந்து போன ராவணனுடைய உடம்பை பார்த்துவிட்டு மண்டோதரி அழுது புலம்புகிறாள். அவளுக்கு செய்தி போகிறது, 10 தலையன் இறந்து விட்டான் என்கிற செய்தி வருகிறது. அங்கே இருந்து ஓடி வருகிறாள். அவனுடைய உடல் மீது விழுந்து புரண்டு அழுகிறாள். அவனுடைய உடல் மீது விழும்போதுதான் பார்க்கிறாள், அவனுடைய உடலை துளைத்து 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 ராமனுடைய அம்புகள் போயிருக்கின்றன. அந்த உடம்பிலே ஓரிடம் கூட மீதமில்லை. அந்த அளவிற்கு ராமனுடைய அம்புகள், ராமபாணங்கள் ராவணன் உடலை துளைத்திருக்கின்றன. அப்படி அவை துளைத்ததற்கு என்ன காரணம் என்று அவள் அழுகிறாள். ராமன் அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிறான். ராவணன் கீழே விழுந்து கிடக்க ராமன் கண் எதிரிலேயே மண்டோதரி அழுகிறாள். ஏன் தெரியுமா? இந்த அளவுக்கு இந்த அம்புகள் துளைத்திருக்கின்றன. மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி என்று அழுதாள். அன்றைக்கு ஒரு நாள் சீதையை தன்னுடைய உள்ளச்சிறையில் வைத்து விட்டானே இந்த 10 தலையன், ஒருவேளை அந்த காதல் இன்னமும் இருக்கிறதோ என்று தேடி பார்ப்பதற்காகத்தான் ராமனுடைய அம்புகள் இப்படி துழாவி 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 துளைத்திருக்கின்றன. மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல். மனச்சிறையில் ஒளித்து வைத்திருந்தானே, அப்படி ஒளித்து வைத்திருந்த காதல் இன்னமும் இருக்கிறதா என்று தேடி பார்ப்பதற்காகத்தான் ராமபாணம் இவ்வளவு துளைத்திருக்கிறது போலிருக்கிறது என்று அவள் அழுகிறாள். ஆக மண்டோதரி ஏற்றுக்கொள்ளுகிறாள், ராவணனுடைய உள்ளத்தில் மனச்சிறையில் அவன் ஜானகியை சிறை வைத்திருந்தான். அப்படி சிறை வைத்திருந்த அந்த காதல் இருக்கிறதா என்று பார்க்கிறார். இருக்கிறதா என்று பாணம் தேடி இருக்கிறது என்றால் இன்டைரக்டாக மண்டோதரி என்ன செய்தி சொல்கிறாள் தெரியுமா? அது ஒரு காலத்தில் இருந்தது, இப்போது இல்லை. அது ஒரு காலத்தில் இருந்தது. ஒரு காலத்தில் மனச்சிறையில்தான் காதல் வைத்தான், அவளை சிறை வைத்தான். ஆனால் இன்றைக்கு இல்லை. அதனாலே தான் தேடி 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 துளைத்து பார்த்துவிட்டு அது எங்கேயும் இல்லை என்று தெரிந்து கொண்டு அந்த அம்பு வெளியில் போய்விட்டது. அப்படியானால் மனச்சிறையில் இருந்த அந்த காதல் எப்போது வெளியே போயிற்று? எப்போது வெளியே போயிற்று? ராவணனுடைய உள்ளத்தில் இருந்த காதல் எப்போது வெளியே போயிற்று? போர் தொடங்கிவிட்டது. சீதைக்காக தன்னுடைய சொந்தக்காரர்களை எல்லாம் போர்க்களத்திற்கு அனுப்புகிறான். சொந்த மகனையே அனுப்புகிறான். வேறு யாருக்காவது வருமா இப்படி ஒரு கொடுமை? தந்தை ஒரு பெண்ணை விரும்புகிறான். தன்னுடைய தாய் இல்லாத ஒரு பெண்ணை தந்தை விரும்புகிறான். அந்த பெண்ணை பெற வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணுடைய கணவனுக்கு எதிராக தான் போர்க்களத்திற்கு போக வேண்டும். இப்படி ஒரு சூழல் யாருக்காவது வருமா? ராவணன் மகன் இந்திரஜித்தனுக்கு வந்தது. அப்பாவுக்கு இன்னொரு பெண்ணை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணின் கணவனிடத்தில் சண்டைக்கு போகிறான் இந்திரஜித்தன். அந்த இந்திரஜித்தன் இறந்து போனான். சொந்த மகன் இறந்து போனான் என்கிற செய்தி ராவணனுக்கு வருகிறது. அங்கே போய் பார்க்கிறான். ஆசையாசையாக வளர்த்த இந்திரஜித்தன் கொற்றம் முற்று இந்திரன் செல்வம் மேவி நினைத்தது முடித்து நின்றேன். நான் என்ன நினைச்சனோ அதை சாதிச்சேன். என்னுடைய கோபத்தினால், என்னுடைய ஆணவத்தினால் எல்லாவற்றையும் சாதித்தேன். நான் தான் 7-14 லோகத்திற்கும் அரசன் என்று இருந்தேன். ஆனால் அந்த கோபம், அந்த ஆணவம் எல்லாம் என்னுடையது என்று நினைத்தேனே, அந்த நினைப்பு என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது தெரியுமா? இன்றைக்கு எந்த பிள்ளை தந்தைக்கு இறுதிக்கடன் செய்ய வேண்டுமோ அந்த பிள்ளைக்கு இப்போது தந்தை கடன் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறேனே. நினைத்தது முடித்து நின்ற நான்
நேரிழை ஒருத்தி நீரால் எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானே. 10 தலைகள் ராவணனுக்கு. கவிச்சக்கரவர்த்தி சொல்வார், ஒவ்வொரு தலையும் அழுததாம், ஒவ்வொரு தலையும் பார்த்து பார்த்து அழுததாம். எந்தையே எனும், என் மகனே எனும், தந்தையே எனும்னு ஒவ்வொரு தலையும் பார்த்து, ஒரு தலை இருந்து அழுதாலே பெருசு, 10 தலையும் அழுததுன்னு சொல்லி 10 பாடல்கள் பாடினார் கவிச்சக்கரவர்த்தி. ஒவ்வொரு தலையின் அழுகைக்கும் ஒரு பாட்டு. ஐயா மாப்போசி அவர்கள் அதை பார்த்து விட்டு அதை படித்து விட்டு சொல்லுவார்கள், பாவி இந்த ராவணனுக்கு ஒரு 100 தலை இருந்திருக்க கூடாதா? 10 தலைக்கு இவ்வளவு அற்புதமான 10 பாட்டுன்னு சொன்னால் 100 தலை இருந்திருந்தா இன்னும் 100 பாட்டு கிடைச்சிருந்திருக்குமே, அவ்வளவு அற்புதமான பாடல்கள் என்று அந்த பாடல்களை படித்து விட்டு ஸ்லாகிப்பார். ஆனால் அன்றைக்கு அந்த இந்திரஜித்தன் இறந்தபோது துடித்தானே ராவணன், அப்போது அவனுடைய உள்ளத்தில் இருந்த காதல் காணாமல் போயிற்று. அதைத்தான் மண்டோதரி பின்னால் ராமனுக்கு சொல்கிறாள், என்ன நினைத்தாய்? உன்னுடைய மனைவி அவனுடைய உள்ளத்திற்குள் இருக்கிறாள் என்று நினைத்தாயா? இல்லை, என்றைக்கு மகனுக்காக அழுதானோ அன்றைக்கே அந்த காதல் போய்விட்டது. ஆனால் இதையெல்லாம் விட இன்னொரு சூட்சுமம், ராவணனுடைய உள்ளத்தில் இருந்த சீதை யார் என்பதை உணர்வதுதான். எந்த சீதையை அவன் தன்னுடைய உள்ளத்தில் சிறை வைத்தான்? அவன் சீதையை பார்த்திருந்தானா? யாராவது ஒரு பேரழகி, அந்த பேரழகியை பார்த்துவிட்டு அவள் மீது ஒருவனுக்கு காதல் ஏற்படுகிறது என்றால் ஓரளவுக்கு அதை புரிந்து கொள்ளலாம். ஆனால் சீதையை அவன் பார்த்திருந்தானா? கொஞ்சம் அந்த காட்சியை விரிவாகவே பார்க்கலாம். சூர்பனகை அழுது கொண்டே வருகிறாள். இலங்கை நகரத்திற்குள் அழுது கொண்டே சூர்பனகை வருகிறாள். அதுவரைக்கும் அழுகுரலையே இலங்கை கேட்டதில்லை. இலங்கையில் எப்படிப்பட்ட ஒலி இருக்கும் என்றால், முழவின் ஒலி இருக்கும், வீணையின் ஒலி இருக்கும், குழலின் ஒலி இருக்கும், யாழின் ஒலி இருக்கும், குழந்தைகளின் ஒலி இருக்குமே தவிர எந்த விதத்திலேயும் அழுகுரல் இருக்காது. மங்கள இசை மட்டுமே இருக்கக்கூடிய இலங்கையில் முதலாக ஒரு அழுகுரல் கேட்கிறது. அது சூர்பனகையின் அழுகுரல். அழுது கொண்டே வருகிறாள். அவள் அழுது கொண்டே வருவதை பார்த்துவிட்டு இலங்கை மாநகரத்து மக்களெல்லாம் தவிக்கிறார்கள். அண்ணனுக்கு மிகவும் பிடித்தமான தங்கை. இந்த தங்கை இப்படி அழுது கொண்டே போனால் அண்ணன் என்ன செய்வானோ, அவனுடைய கோபம் யாரை என்ன செய்யுமோ தெரியாதே என்று தவிக்கிறார்கள். அழுது கொண்டே போகிறாள். அண்ணன் முன்னால் போய் அழுகிறாள். ராவணன் எப்படிப்பட்டவன் என்பதற்கு அவன் கொடுக்கிற ஒரு குரல் நமக்கு எடுத்துக்காட்டு. கொஞ்சம் நன்றாக இந்த இடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவள் அழுது கொண்டே போய் அண்ணன் எதிரில் நிற்கிறாள். அண்ணன் எதிரில் அழுது கொண்டே நிற்கும்போது மூக்கில்லை, மூக்குக்கு பதிலாக இரத்தம் கொட்டுகிறது. அதை பார்த்துவிட்டு ராவணன் என்ன கேட்கிறான் தெரியுமா? முதல் கேள்வி அவன் கேட்பது, யாவர் செயல்? யார் இதை செய்தார்கள்? யார் இதை செய்தார்கள்? உன்னுடைய மூக்கை துணிக்கக்கூடிய துணிச்சல் யாருக்கு இருந்திருக்க முடியும்? யாவர் செயல்? உடனே பேச ஆரம்பிக்கிறாள். மனிதர்கள் மீன் கொடி கொண்ட மன்மதனை காட்டிலும் அழகானவர்கள். அவர்கள் 2 பேர் காட்டிலே இருக்கிறார்கள். அவர்கள்தான் இதை செய்தார்கள். அவன் அடுத்தது கேட்டான், என்னுடைய தங்கைக்கு மனிதர்கள் மூக்கை அறிந்து விட்டார்கள் என்கிற நிலையில் நான் ஒருவன் இருந்து ஆட்சி நடத்துவதா? என்னுடைய தங்கைக்கு இப்படி ஒரு கொடுமை நேர்ந்திருக்கும் போது நான் எதற்காக ஆட்சி நடத்துகிறேன்? அவனுக்கு கோபம் வருகிறது. அந்த கோபம் நேச்சுரல். தன்னுடைய தங்கைக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கிறது என்றால் எந்த அண்ணனுக்கும் கோபம் வரும், அவனுக்கும் கோபம் வருகிறது.
அந்த கோபத்தில் அடுத்தது கேட்டான், உன்னை பாதுகாக்க வேண்டும் என்றுதானே கரன் இவனுடைய கசின் பிரதர், இவனுடைய சித்தியின் மகன். அந்த கரனை நான் அங்கே வைத்திருப்பதற்கு காரணம் உனக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்பதற்காகத்தானே. கரன் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவள் உடனே விவரமாக சொன்னாள். கரனோடு வந்த ராட்சச வீரர்கள், கரனோடு இருந்த இன்னொரு சகோதரன் தூஷணன், எல்லோரும் இறந்து போனார்கள். எல்லோரும் இறந்து போனார்கள் என்று கேட்டவுடன் ஒரு பக்கத்தில் தன்னுடைய தம்பிமார்கள் இறந்து போனார்கள் என்கிற சோகம் ராவணனுக்கு வருகிறது. படிப்படியாக பாருங்கள். முதலில் அவன் கேட்ட கேள்வி யாவர் செயல், நான் எதற்காக இருக்கிறேன், தங்கைக்கு இப்படி ஒரு கொடுமை நேரும்படியாக நான் ஏன் இருக்கிறேன் என்று தன் மீதே வந்த கோபம். அந்த கோபத்தை தொடர்ந்து கரன் என்ன செய்தான் என்கிற கேள்வி. இப்போது கரன் இறந்து போனான், திரிசிரா இறந்து போனான், தூஷணன் இறந்து போனான் என்கிற நிலையில் அவர்களெல்லாம் இறந்து போய்விட்டார்களா என்கிற சோகம். இப்போது என்ன உணர்ச்சி அவனுக்கு இருக்க வேண்டும்? ஒரு பக்கத்தில் கோபம், ஒரு பக்கத்தில் சோகம். இப்போது அடுத்தது கேட்கிறான் சூர்பனகையை பார்த்து, கரன் இறந்து போனான், ராவணனை விட பெரிய வீரன் கரன். சொல்லப்போனால் கரனை கொண்டு போய் அவன் இன்னொரு இடத்தில் வைத்ததற்கே என்ன காரணம்? தன்னை விட அவன் பெரிய வீரன் என்பதுதான். தம்பி இறந்து போனான் என்கிற சோகம் ஒரு பக்கம், கரனே தோற்று போனான் என்றால் அப்பேற்பட்ட மனிதர்கள் யார்? அந்த எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் வருகிறது. அந்த எண்ணத்தோடு சேர்ந்து சூர்பனகையை பார்த்து கேட்கிறான், நீ இழைத்த கொடுமை என்ன? இப்படி ஒன்று நடந்திருக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்தாய்? புக்க புகழ், பொய் தவிர், பொய்யை விட்டுவிடு, எது நடந்ததோ அதை சொல். நீ என்ன குற்றம் செய்தாய்? நீ இழைத்த குற்றம் என்னை. நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கணும், அப்பத்தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதில் 2 விஷயம் நமக்கு தெரிகிறது. ஒன்று, சூர்பனகை தவறு செய்திருப்பாள் என்று ராவணன் எண்ணுகிறான். அடுத்தது, அவள் பொய் சொல்லக்கூடியவள் என்றும் தெரிந்து வைத்திருக்கிறான். பொய் தவிர், புக்க புகழ். இது வரைக்கும் ராவணன் சரியா இருக்கான். இந்த கட்டம் வரைக்கும் ராவணன் ஓரளவுக்கு சரியாகவே இருக்கிறான். தன்னுடைய தங்கை தவறு செய்திருப்பாள், தன்னுடைய தங்கை பொய் சொல்லக்கூடியவள், தன்னுடைய தம்பிமார்கள் இறந்து போனார்கள். இதெல்லாம் ஒரு நார்மல் உணர்ச்சி. இது வரைக்கும் ராவணன் சரிதான். இவன் கேட்டானா இல்லையா, நீ இழைத்த குற்றம் என்னை? சூர்பனகை சுதாரித்து கொண்டாள். இப்ப ராவணனுடைய உணர்ச்சியை தூண்ட வேண்டும். ராவணன் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் அவனுடைய தவறான காமம். அந்த காமத்தை தூண்டி விடுவது என்று தீர்மானம் செய்தாள். மெல்ல ஆரம்பித்தாள். அண்ணா, நான் எதுக்காக அங்கே போனேன் தெரியுமா? ரொம்ப அழகான ஒரு பெண் அங்கே இருக்கா, அந்த பெண்ணை உனக்காக தூக்கி கொண்டு வரலாம் என்று நினைத்து போனேன். அப்பத்தான் யார் அவள் என்று முதலாக கேள்வி கேட்கிறான் ராவணன். அது வரைக்கும் அவனுக்கு சீதையை பற்றி தெரியாது. யார் அவள் என்கிற அந்த கேள்வியை அவன் கேட்டவுடன் அவள் மெல்ல 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 சீதையை வர்ணிக்க ஆரம்பிக்கிறாள். காப்பியத்தினுடைய நயம் எப்படி என்றால், சீதையை சூர்பனகை வர்ணித்ததை போல வேறு யாரும் வர்ணிக்க முடியாது. ரொம்ப அழகாக சீதையை யாராவது வர்ணித்திருப்பார்களான்னு கேட்டால் அதில் முதல் மார்க் யாருக்கு கிடைக்கும்னா சூர்பனகைக்கு தான் கிடைக்கும். அவ்வளவு அற்புதமாக வர்ணிக்கிறாள். அவள் யார் தெரியுமா? சிற்றுடை சீதை. அந்த சீதை எவ்வளவு அழகானவள் தெரியுமா? அவளை நான் யாருக்கு நிகராக சொல்வேன்? மகாலட்சுமிக்கு நிகராக சொல்வேனா? பார்வதிக்கு நிகராக சொல்வேனா? சரஸ்வதிக்கு நிகராக சொல்வேனா? அவளை யாருக்கு நிகராக சொல்வேன்?
அந்த சரஸ்வதியும் மகாலட்சுமியும் பார்வதியும் ஒன்று சேர்ந்தால் கூட இப்படி ஒரு அழகி கிடைக்க மாட்டாளே என்றெல்லாம் அந்த சீதையை வர்ணிக்கிறாள். அதற்கு மேலே இன்னொன்றும் சொல்கிறாள். சாதாரணமாக ஒரு பெண்ணுடைய பல் அழகுன்னு சொன்னால் முத்து போல பற்கள்னு சொல்லுவார்கள். உதடை வர்ணிக்கும் போது பவழம் போன்ற உதடுகள்னு சொல்லுவார்கள். ஆனால் இந்த சீதைக்கு நான் முத்துப்பல்னு சொல்லி பவழம் போன்ற இதழ்னு சொன்னேன்னா வார்த்தைக்கு வேணுமானால் சரியாக இருக்குமே தவிர அது பொருளுக்கு பொருத்தமாக இருக்காது. அப்பேற்பட்ட பேரழகி சீதை. சீதையை படிப்படியாக அவள் வர்ணித்து கொண்டே போகிறாள். அதுவரைக்கும் தன் மீது கோபமும் வீரத்தின் மீது ஆணவமும் தன்னுடைய தம்பிமார்கள் இறந்து போனார்களே என்கிற சோகமும் தன்னுடைய தங்கை இப்படிப்பட்ட கொடுமைக்கு உள்ளானாளே என்கிற அவலமும் மட்டும் இருந்த ராவணன் மெல்ல 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 சீதையை பற்றி அவள் வர்ணிப்பதை கேட்கிறான். கேட்டுக்கொண்டே வந்தபோது அதுவரைக்கும் அவனுடைய உள்ளத்தில் இருந்த மற்ற உணர்ச்சிகளெல்லாம் விடைபெற்று கொண்டு போகின்றன. கவிச்சக்கரவர்த்தி அதை அப்படியே வர்ணிக்கிறார். பாவம் இருக்கிற இடத்தில் பெருமைகளெல்லாம் எப்படி ஒவ்வொன்றாக விடைபெற்று கொண்டே போகுமோ அப்படி இந்த காமத்திற்கு எதிரில் அவனுடைய மற்ற குணங்களெல்லாம் மெல்ல 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 விடைபெற்று போகின்றன. என்ன நிலைமைக்கு அவன் வருகிறான்? கரனை மறந்தான். தான் பெற்ற வரனை மறந்தான். தனக்கு எதிரிலே நிற்கிற ராமனுடைய உரனை மறந்தான். கேட்ட மங்கையை மறந்திலாதான். தன்னுடைய வரத்தை மறந்து விட்டான். தன்னுடைய வலிமையை மறந்து விட்டான். தன்னுடைய தம்பி இறந்து போனானே என்பதை மறந்து விட்டான். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒன்றே ஒன்று நிற்கிறது. சூர்பனகை எந்த பெண்ணை வர்ணித்தாளோ அந்த வர்ணனை மாத்திரம் நிற்கிறது. கேட்ட மங்கையை மறந்திலாதான். கேட்ட மங்கை அவன் பார்த்த மங்கை இல்லை. அதுதான் அதிலே சிறப்பு. அவன் பார்த்த மங்கை இல்லை, அவன் கேட்ட மங்கையை மறந்திலாதான். இதனால் என்ன நடக்கிறது? கேட்ட மங்கையை தன்னுடைய உள்ளத்தில் சிறை வைக்கிறான். எயிலுடை இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான். யாரை சிறையில் வைத்தான்? அவன் பார்த்த மங்கையை இல்லை, அவன் கேட்ட மங்கையை சிறையில் வைத்தான். அவனுடைய மனச்சிறையில் இருந்தவள் அவன் பார்த்த சீதை இல்லை. அதற்கு பின்னர்தான் சீதையை பார்க்க போகிறான். ஆனால் பார்த்த சீதையை அவன் தன்னுடைய உள்ளச்சிறையில் வைக்கவில்லை, கேட்ட சீதையை வைத்தான். கேட்ட சீதையை வைத்திருந்த அந்த காதல்தான் அவனை இந்த அளவுக்கு அழிவுக்கு தள்ளியது. சீதையும் அவனை பார்க்கவில்லை, பார்த்த சீதையை அவனும் தன்னுடைய உள்ளச்சிறையில் வைக்கவில்லை. சீதை எப்படிப்பட்டவள் என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் தொட்டுக்காட்டி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். கும்பகர்ணன் என்று சொன்னாலே நமக்கெல்லாம் 6 மாதம் தூங்கினவன் என்றுதான் நினைவுக்கு வரும். கும்பகர்ணன் ராவணனிடத்தில் பேசுகிறான். குரங்கு வந்தது, நகரத்திற்கு நெருப்பு வைத்துவிட்டு போய்விட்டது, இதெல்லாம் நடக்கிற நிலை. இதற்கு பின்னர் தூங்க போய்விடுகிறான் கும்பகர்ணன். மீண்டும் எழுந்து வருகிற நிலையில் கும்பகர்ணன் ராவணனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ? திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வி, அது என்ன திட்டி விடம்? திருஷ்டி விஷம்னு சொல்லுவார்கள். திருஷ்டி விஷம்னு ஒரு பாம்பு இருக்கு. அந்த பாம்பு பார்த்தாலே விஷம். அந்த பாம்பு தீண்டவே வேண்டாம். அந்த பாம்பு அப்படி தலையை நிமித்தி யாரையாவது பார்த்தா அந்த விஷத்திலேயே அவர்கள் எரிந்து கருகி போவார்கள். இப்போ கும்பகர்ணன் கேட்டான், திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ? திருஷ்டி விஷம் மாதிரி இருக்காளேப்பா சீதை, அவளை நீ இன்னும் விடலையான்னு கேட்டான். அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவ திருஷ்டி விஷம் மாதிரி இருக்காங்கிறது மாத்திரம் இல்லை,
அவ இதுவரைக்கும் உன்னை பார்க்கலடா, உன்னை மாத்திரம் அவ பார்த்துருந்தான்னா அவ பார்வையில் நீ பஸ்மமாயிருந்திருப்ப. நீ உயிரோடு இருக்கேன்னு சொன்னா அவ உன்னை பார்க்கலன்னு புரிஞ்சுக்கோ. ஒவ்வொருவரும் எப்படி மனச்சிறையில் இன்னொருவரை வைத்தார்கள், ஆனால் அதே சமயத்தில் அவரவர்கள் மனச்சிறை எப்படி இருந்தது என்பதுதான் கம்பர் காட்டக்கூடிய அந்த அற்புதமான ஓவியம். சீதை வனச்சிறையில் இருந்தால், ஆனால் தனக்குத்தானே ஒரு மனச்சிறையை போட்டுக்கொண்டாள். ராவணன் மனச்சிறையில் சீதையை வைத்தான், தனக்குத்தானே கோபம், ஆத்திரம், ஆங்காரம் என்கிற ஒரு காட்டை, வனத்தை உருவாக்கி கொண்டு அந்த வனத்திற்குள்ளேயே குடியிருந்தான். பார்க்க போனால் ராவணனும் வனச்சிறையில் இருந்தான், சீதையும் வனச்சிறையில் இருந்தாள். ராவணனும் மனச்சிறையில் வைத்தான், சீதையும் தன்னைத்தானே தன்னுடைய மனச்சிறையில் வைத்து கொண்டாள் என்பதை சொல்லி வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் இந்த சிறப்பான விழா, இன்றைக்கு தொடங்குகிற தோரண வாயிலில் தொடங்குகிற இந்த சிறப்பான விழா மேலும் மேலும் சிறப்பாக நடைபெற்று, இந்த ஆண்டின் விழா மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு ஆண்டும் மேன்மேலும் மேன்மேலும் தமிழ் இலக்கியத்தின் புகழை பரப்பக்கூடிய விழாவாக, தமிழ் இலக்கியத்தை பல்லோருக்கும் எடுத்து போகக்கூடிய விழாவாக இது மிளிர வேண்டும் என்கிற வகையில் இவ்விழாவினையும் இவ்விழாவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அனைவரையும் நெஞ்சார வாழ்த்தி பணிந்து இந்த விழாவை தொடங்கி வைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு விழா மேலும் மேலும் சிறக்கட்டும், மேலும் மேலும் தமிழ் இலக்கியம் செழிக்கட்டும். நன்றி, வணக்கம்.